ஹலோ வியூவர்ஸ், காலையில் எந்திரிச்சு வேலையை நம்ம எல்லாருமே பண்ணுறது ஃபோன் எடுத்து நமக்கு என்னென்னலாம் மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்கறது தான். அப்படி ரேண்டமாக ஒரு நாள் நம்ம எந்திரிச்சு நம்ம காலையில் ஃபோன் எடுத்து பார்க்குறோம். எடுத்து பார்த்தா ஃபோனில் எந்த ஆப்ஸும் ஒர்க் ஆகலை. வாட்ஸ்அப்புக்குள்ளே போகிறீங்க, வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலை. ஃபேஸ்புக்குள்ளே போகிறீங்க, ஃபேஸ்புக் ஒர்க் ஆகலை. இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போகிறீங்க, இன்ஸ்டாகிராமும் ஒர்க் ஆகலை. ஐயோ, என்னடா நம்ம ஃபோனுக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய் பார்க்குறீங்க. பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கும் அதே நிலைமை. அப்புறம் தான் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். சரி, ஃபோன் தான் யூஸ் ஆகலையே, டிவிலையாச்சும் ஏதாச்சும் வருதான்னு பார்க்கலான்னு டிவியை போய் ஆன் பண்ணுறீங்க. டிவியை ஆன் பண்ணி பார்த்தா நம்ம நாட்டு பிரதமர் ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் போகுது. என்னடா திடீர்னு பிரதமரே ராஜினாமா பண்ணிட்டாருன்னு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்த நியூஸே நாடு ஃபுல்லாக கலவரம், போராட்டம், தீ, நெருப்பு அப்படின்னு நியூஸ் அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிடுறீங்க. இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் நடந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் நேபாளில் இதுதான் நடந்துகிட்ருக்கு. என்னடா சொல்கிறேன்னு ஆச்சரியப்படாதீங்க. இன்றைக்கான வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேபாள் ஒரு சின்ன நாடு, ஆனால் ரொம்பவும் முக்கியமான நாடு. அந்த நாட்டோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா சுமார் 3 கோடி. அந்த நாட்டோட தலைநகர் எதுனா காத்மாண்டு. அந்த நாட்டில் பெரும்பாலும் 2 மதம் இருக்கு, ஹிந்து, அதுக்கப்புறம் புத்த மதம். இந்த 2 தான் ரொம்ப முக்கியமான மதங்கள் அந்த நாட்டில். உலகோட ரொம்பவும் உயர்ந்த சிகரமாக சொல்லப்படுற எவரெஸ்ட் மலை அங்கே தான் இருக்கு. லுமினின்னு சொல்லப்படுற புத்தர் பிறந்த இடமும் அங்கே தான் இருக்கு. பொக்கரா ரொம்பவும் ஃபேமஸான ஒரு சுற்றுலா தலம். நேபாளை பொறுத்தவரையும் அவங்களோட பொருளாதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுலா தலமும் வேளாண்மை மட்டும்தான். வெளிநாடுகளில் அவங்க நாட்டு மக்கள் போய் வேலை பார்க்குறாங்க. அவங்க நாட்டில் எப்பயுமே பசி, பஞ்சம் மட்டும்தான். நம்ம நாட்டிலேயே பல நேபாளிஸ் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாட்ச்மனாவோ இல்லை கூர்காவாவோ இல்லைனா அந்த டீ மாஸ்டர்னு கிடைக்கிற எல்லா வழியுமே இந்த நேபாளிஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. நேபாளில் 2008 வரையுமே மன்னராட்சி தான் நடந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் குடியரசு பெற்று சில பல ஆட்சிகள் மாறி ஒரு நிலையில்லா அரசியல் தான் அங்கே நடந்துட்டு இருந்தது. செப்டம்பர் 2025 நேபாள் கவர்மெண்ட் திடீர்னு ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், வாட்ஸ்அப்னு கிட்டத்தட்ட 26 சோஷியல் மீடியா ஆப்ஸை தடை பண்ணாங்க. ஏன் தெரியுமா? நேபாள் மக்களோட அரசு அதிகாரிகளோட பசங்க, பிஎம்மோட பசங்க, சிஎம்மோட பசங்கன்னு முக்கியமான நிலையில் இருக்க பசங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி பார்ட்டி பண்ணுறது, சொகுசா கார் வாங்குறது, பைக் வாங்குறது, அதெல்லாத்தையும் வாங்கி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறது, ஸ்டோரி போடுறதுன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து கோபமான அங்கே இருக்கிற மக்கள், நீங்கள் கேட்கலாம், என்னடா பணக்காரங்க பசங்களாவே இது வாங்குறதெல்லாம் சகஜம் தானே, இதுக்கு ஏன் எல்லாரும் கோவப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டோட பொருளாதாரம் ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. அங்கே இருக்க முக்கியமான அதிகாரிகளும் பிஎம், சிஎம் எல்லாருமே ஊழல் பெருச்சாலைகளாக இருக்காங்களாமா. மக்களுக்கு எந்த நல்லதும் பண்ணாமல் தன்னோட மகன்களுக்கும் தன்னோட குடும்பத்துக்காகவே பல சொத்துக்களை ஆக்கிரமிச்சு தன்னோட குடும்பத்துக்காகவே அரசியல் பண்ணிட்டு இருக்கின்றதா அங்கே இருக்கிற நேபாளி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து கோபமான ஜென்சி தலைமுறை, அதாவது 15 to 23 வயசுக்குள்ள இருக்க பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா #நெப்போ கிட்ஸ், நெப்போ பேபி அப்படின்னு பணக்கார பசங்களை எல்லாத்தையும் கலாச்சி மீன் போட ஆரம்பித்தாங்க. அதாவது நெப்போ கிட்ஸ், நெப்போ பேபினா உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா அமுல் பேபி. அதாவது வேலையில்லா பட்டதாரி படத்தில் அமுல் பேபின்னு ஒரு கேரக்டரை நம்ம ரகுவரன் கலாய்ப்பார். ஏன் கலாய்ப்பார்னா, அந்த அமுல் பேபி என்ன சொல்லுவார்னா, நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். தன்னோட அப்பா பேக்ரவுண்டை யூஸ் பண்ணி சொல்கிறவங்க எல்லாரையுமே நெப்போ பேபி, நெப்போ கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்சி பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஹேஷ்டேக் போட்டு நிறைய மீம்ஸ் அவங்களை கலாச்சி போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் கோபம் அடைஞ்ச அந்த நேபாள் அரசு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 26 சோஷியல் மீடியா ஆப்ஸையும் அந்த நாட்டுக்குள்ளே பேன் பண்ணுறாங்க. இதை பேன் பண்ணனால அந்த ஜென்சி பசங்க எல்லாரும் சேர்ந்து ரோட்டில் இறங்கி அமைதியாக போராட்டம் பண்ணுறாங்க. அந்த ஜென்சி பசங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விபிஎன் போட்டு அந்த 26 சோஷியல் மீடியா ஆப்ஸையும் யூஸ் பண்ணி திரும்பவும் ஹேஷ்டேக் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் கோபமான அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா திடீர்னு போலீஸை இறக்கி போராட்டம் பண்ணுற இடத்துல சுட ஆரம்பிச்சிட்டாங்க. 22 பேர் கொடூரமாக இறந்து போகிறாங்க. 100க்கும் மேற்பட்ட அதிகமான பசங்க படுகாயம் அடைகிறாங்க. இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாத ஜென்சி பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாடு ஃபுல்லாக தீ வைக்கிறாங்க. அதாவது பெரிய பெரிய முக்கியமான இடங்கள், அரசு அதிகாரிகள் இருக்கிற இடங்கள், பிஎம் வீடு, சிஎம் வீடுன்னு எல்லாத்தையும் கொளுத்தி போட்டுடுறாங்க. ஏன் பார்லிமெண்ட்டை கூட கொளுத்தி போட்டுடுறாங்க. இதனால் கவர்மெண்ட்டு ஜென்சி பசங்களோட அட்டகாசத்தை தாங்க முடியாமல், இந்த போராட்டங்களையும் வன்முறைகளையும் தாங்க முடியாமல் ஆர்மிக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஆர்மி
அந்த நாடு ஃபுல்லாக குவிஞ்சிருச்சு. உடனே கவர்மெண்ட்டும் நாங்கள் அந்த 26 சோஷியல் மீடியா ஆப்ஸையும் பேன் பண்ணதெல்லாம் எடுத்து விட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜென்சி பசங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட கோரிக்கை என்னன்னா அந்த 22 பசங்களை சுட்ட எல்லாருமே ராஜினாமா பண்ணணும். அதாவது அதுக்கு காரணமாக இருந்த ஆஃபீஸர்ஸ், போலீஸ், அதுக்கு மேலே இந்த மினிஸ்டர்ஸ், சிஎம்பிஎம்னு எல்லாருமே ராஜினாமா பண்ணாதான் இந்த கலவரத்தை நாங்கள் விடுவோம் அப்படின்னு ஜென்சி பசங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் தாங்க முடியாத அந்த நாட்டு பிரதமர், அதாவது பிஎம், ராஜினாமாவும் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு மினிஸ்டர்ஸை ஓட அந்த ஜென்சி பசங்கள்லாம் அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ரோட்டில் ஏதாச்சும் ஒரு அதிகாரியை பார்த்துட்டாவே பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால அந்த நாடு ஃபுல்லா ஒரே கலவர பூமி மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் வன்முறை, அடி தடி, நெருப்பு, அந்த நாடே சுடுகாட்டாயிட்டு வருது. அந்த ஜென்சி பசங்கெல்லாம் இப்ப என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி வேணும். இப்ப இருக்கிற அதிகாரிகள், அரசாங்கம் எல்லாத்தையும் கலைச்சிட்டு புதுசா இளந்தலைமுறையிலேருந்து ஒருத்தரை கொண்டு போய் உட்கார வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட போராட்டம் எப்போ முடியும்னா, இப்போ இருக்கிற அரசாங்கம் எல்லாமே ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப புதுசாக ஒரு நல்ல தலைவரை அவங்க தேர்ந்தெடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது நடந்தால் தான் இந்த போராட்டத்தையும் இந்த வன்முறையும் நாங்கள் விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்னென்னலாம் பாதிப்படையுதுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல்ஸு, அதுக்கப்புறம் காலேஜஸ், அங்கே போயிட்டு வர முடியாமல் பல மாணவர்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடைகள், ஹோட்டல்கள்னு எல்லாத்தையுமே எரிச்சிட்டாங்க. சுற்றுலாத்துறை, அதாவது எந்த டூரிஸ்டும் அந்த நாட்டுக்குள்ளேயும் வர முடியல, அந்த நாட்டுக்கு வந்தவங்களாலையும் வெளியவும் போக முடியல. அந்த நாட்டோட எல்லை பகுதி நம்ம இந்தியாவில் இருக்குங்க இல்லைங்களா, நேபாளுக்கு போகிறத வரதை பாதியாக கம்மி பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன வணிகம் பண்ணுறவங்க, டிரைவர்ஸு, ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க நேரடியாக இதனால் பாதிக்கப்படுறாங்க. அங்கே வாழ்கிற மக்கள் எல்லாமே முழுக்க பயத்தோட வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இருக்க பெரிய கேள்வி என்னென்னா, நேபாள் எப்போ புதுசாக தேர்தலுக்கு போகுமா, இல்லை அங்கே இராணுவமே அவங்களோட ஆட்சியை நடத்துவாங்களா? ஆனால் அங்கே வாழ்கிற மக்களோட விருப்பம் என்னன்னா, ஊழல் இல்லாத ஜனநாயகம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த ஜென்சி புரட்சியை திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன சோஷியல் மீடியா பேன் பண்ணதுனால அந்த நாடு ஃபுல்லாக பெரும் சேதத்தை பார்த்துருக்கு. இது நேபாளோட கதை மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க இருக்க எல்லா இளைஞரோட சத்தமான எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுது. அமைதியான ஹிமாலயா இருக்கிற நாட்டில் இன்னைக்கு எரிஞ்சிட்டு இருக்க சாலைகளும், ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்கிற இளைஞர்களும், ஆட்சியவே ராஜினாமா பண்ணிட்டு போன பிரதமர் வர அந்த நாடு சீர்குலைஞ்சு போயிருக்குன்னே நம்ம சொல்லலாம். இந்த நேபாளோட இந்த கதை எதிர்கால வரலாற்றோட ஜென்சி புரட்சி அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல பார்க்கலாம். அது வரையும் டாடா, பாய்.